எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் வாக்குத்தத்தமாய் சொன்ன ஆசீர்வாதங்கள் நிறைவேற தாமதமாகும் போது நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு சொல்லும் நல்ல வார்த்தை, உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற பல காரியத்தில் தாமதமாகி இந்த தாமதம் நம்மை சோர்வடைய பண்ணுகிறது, நமக்கு நிந்தையையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் அது நிறைவேறியே தீரும் என்பதாக. இந்த வாரத்திலும் தியானத்துக்குரிய பகுதி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த நாட்களிலே அவர்களுக்கு வரவேண்டிய சில நன்மைகள், வாக்குத்தத்தங்கள் தாமதித்த போது ஜனங்களுக்குள் ஒரு கலக்கம் வந்தது. இந்த நன்மைகளும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் எப்போது நிறைவேறும் என்று அங்கலாய்த்து கலங்கிய போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி உரைத்த வார்த்தைதான் இது. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று தம்முடைய ஜனத்தை திடப்படுத்தினார். இன்றும் இந்த வார்த்தைகள் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. உங்கள் காத்திருப்புக்கு நிச்சயம் பதில் உண்டு. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் காரியத்தை நடப்பிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். உங்களுக்கான நன்மைகள் சீக்கிரம் நடந்தேறும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத தாமதத்தை குறித்து ஏன் இந்த தாமதம் என்று கலக்கத்துடன் இருக்கலாம். ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு மனமடிவை உண்டாக்கும். வியாதி நிமித்தம் மருத்துவர்கள் தந்த மருந்துகளை உட்கொள்கிறேன். இன்னும் நடக்காமல் இருக்கிற கர்ப்பத்தின் கனி உண்டாகும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். பொருளாதார தேவைக்காக எத்தனையோ இடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஆனால் இன்னும் அது நிறைவேறவில்லை. என் பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் தாமதமாகும் போது நமக்குள் சோர்வுகள் வருகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் யோசேப்பு என்னும் வாலிபனும் கூட ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, பானபாத்திரக்காரனிடம் நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயை வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவி என்று சொல்லி அனுப்பினான். பானபத்திரக்காரன் தன் காரியத்தை பார்வோனிடம் சொல்லியிருப்பான், நான் சீக்கிரம் இந்த சிறையிலிருந்து வெளியே வருவேன் என்று. 2 வருடங்களாய் யோசேப்பு எதிர்பார்ப்புடன் காத்திருந்திருப்பான். ஆனால் எதிர்பாராத தாமதம், பானபாத்திரக்காரன் அவனை மறந்துவிட்டான். கர்த்தர் நியமித்த அவனுடைய காத்திருப்பின் காலம் முடிந்தவுடன் அவன் சிறைச்சாலையில் இருந்து தீவிரமாய் கொண்டு வரப்பட்டான் என்று ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் தீவிரமாய் அழைத்து வரப்பட்டு பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டான். சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லப்பட்டது. பார்வோன் அவனை தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றினான். ராஜாவின் முத்திரை மோதிரம் போடப்பட்டது. 2ஆம் ரதத்தில் ஏற்றப்பட்டான். அவனுக்கு முன்பாக எல்லாரும் தெண்ட நீட்டை பணிந்தார்கள். அவனுடைய வருத்தம் யாவும், தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்க பண்ணி சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் அவனை பலுகை பெருக பண்ணி ஆசீர்வதித்தார். இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத தாமதங்கள்
ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் காத்திருப்பு வீணாகாது. மேலும் புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தை கண்டு பயந்து போய் இருக்கிறீர்களோ? சபைக்கு ஒழுங்காக போகிறேன், தேவனையே நம்பி இருக்கிறேன், ஆசீர்வாதத்திற்கு குறைவில்லை, ஆனால் இந்த ஒரு காரியத்தில் எனக்கு தாமதம் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பல நேரம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை விளக்க விரும்புகிறேன். லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுதும் அவர் தாமதித்தார். ஏன் இந்த தாமதம் என்று சீசர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோவான் 11:4 சொல்லப்பட்டபடி அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானது என்று இயேசு அறிந்திருந்தபடியினால் இந்த தாமதம் உங்கள் வாழ்வில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத தாமதம் தேவன் மகிமையை வெளிப்படுத்தும். சகரியா எலிசபெத் வாழ்வில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தாமதம். ஆனால் இயேசுவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண கர்த்தர் தாமதித்தார். உங்கள் வாழ்வில் காணப்படும் தாமதம் தேவ மகிமையை வெளிப்படுத்தும். அபிஷேகம் பெற்றவுடன் தாவீதுக்கு சிங்காசனம் கிடைக்கவில்லை, வனாந்திர பாதையை சந்தித்தார். ஏன் தாவீது வாழ்வில் இந்த தாமதம்? தேவன் அவனை உருவாக்கும்படி தாமதித்தார். உங்கள் வாழ்விலும் தாங்க முடியாத தாமதத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எனக்கு கர்த்தர் நீதி செய்ய மாட்டாரோ, என் நியாயம் தேவ சமூகத்தில் எட்டாமல் போய்விடுமோ என்று சொல்லி வேதனையின் பாதையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை உருவாக்கி உங்களுக்கான நன்மையின் ஆசீர்வாதத்தை தேவாதி தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாய் நிறைவேற்றி நன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துள்ள செய்வார். உங்களுக்கென்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் எல்சடாய், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரு நாளும் உங்களை சோர்வுக்குள்ளாய் தள்ளிவிட மாட்டார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46 13 என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பை தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாக்கு தத்துவத்தை உரிமையாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் அவருடைய தீர்மானத்தின்படி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபநாதருடைய கரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன்னத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணும்படி இந்த வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம். அநேக எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு அநேக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். அப்பா, காத்திருக்கிறதற்குரிய பலனை நீ நிச்சயமாய் நிறைவேற்றி தீர்க்கிறவர், எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றிக் கொடுக்கிற கர்த்தர். இந்த நாட்களிலும் என்னென்ன எதிர்பார்ப்போடு நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில நீர் உன்னத தேவனாய் வெளிப்படுவீராக, நன்மைகளின் கர்த்தராய் வெளிப்படுவீராக. கர்த்தாவே, நீர் திருவாய் மலர்ந்து சொன்னது போல காலதாமதம் தேவ மகிமையை வெளிப்படுத்திருக்கிறதுக்கு என்று சொல்லி இருக்கிறீர், அதை நிறைவேற்றி தீர்ப்பீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் கர்த்தாவே என்னென்ன காரியத்திற்காக உடைய சமூகத்தில காத்திருந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ, எல்லா தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கர்த்தாவே, எங்களுக்கு அன்பானவர் முதியோர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் இந்த நாட்களிலே சுகமாய் வாழக்கூடிய சகல நன்மையின் வாசல்களை அவர்களுக்கு திறப்பீராக. பலவீனங்கள், வியாதியின் வல்லமைகள், வியாதி படுக்கைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் ஜெய கிறிஸ்துவாய் அவர்களோடு இருந்து வெற்றி சிறக்க பண்ணுவீராக. மேலான நாமம் மகிமைப்படட்டும். ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கும் பாதுகாப்புக்கும் ஆளுகைக்கும் கர்த்தாவே உம்மை நம்பி வருகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெய கிறிஸ்து என்பதையும் எல்சடா என்பதையும் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.